Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளான புரோட்டீன் ரிச்சான ஒரு தால் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு வந்து சப்பாத்தி, ரோட்டி, ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நாங்க டீனேஜ்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ரெசிபியே இந்த தால் ஃப்ரை தான். செம டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது என்னோட ஸ்டைல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து குக்கர்ல 1.5 கப் அளவு தோரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊத்திக்கங்க. ஊத்திட்டு ஒரு பெரிய கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி எல்லாமே ஒன் பாட் குக்கிங் மாதிரி தான். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா மஞ்சப்பொடி, கொஞ்சமா வந்து விளக்கெண்ணெய், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கங்க. நம்ம இது தனித்தனியா வேக வைக்க போறதுல எல்லாமே ஒன்னா போட்டு தான் வேக வைக்க போறோம். உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்க வேண்டாம், லாஸ்ட்ல வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை ப்ரெஷர் குக் வந்து ஒரு 3 விசில் விட்டுட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். அதுக்குள்ள நம்ம தடக்காக்கு என்னென்ன வந்து அரைக்கணும்னு சொல்லிடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 2 பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, அப்புறம் ஒரு நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவு பூண்டு. இந்த தால் ஃப்ரை ஃபிளேவரே வந்து இந்த பூண்டு தான். ஸோ ஒரு பெரிய கைப்பிடி அளவு பூண்டு போட்டு கொஞ்சம் கொரன்னு வந்து அரைச்சிக்கங்க. இப்போ வந்து ப்ரெஷர் குக் பண்ண தாலை வந்து எடுத்து நல்லா வந்து மசிச்சுக்கங்க. அந்த வெங்காயம், தக்காளி, அந்த பருப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். இது நீங்க எவ்வளோ தண்ணி ஊற்றி வேக வச்சாலும் கடைசியில லாஸ்ட்ல நம்ம சாப்பிட போறப்ப நல்லா கெட்டி ஆயிடும். ஸோ நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணி இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தால் வந்து எந்த கன்சிஸ்டன்சில இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு பாயில் நல்லா பண்ணிக்கிங்க. அதை பாயில் ஆகிற ஸ்டேஜ்ல நம்ம இதுக்கு தாளிப்பை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்க இது நெய்ல தாளிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இப்போ வந்து எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு 4 காஷ்மீரி மிளகா போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி க்ரஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஸ்பைசஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரௌனா வந்து வறுத்துக்கங்க. நம்ம கொஞ்சம் லேசா வறுக்காம அது அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ப்ரௌனிஷா ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபிளேவர் தான் நம்ம தாலுக்கு வந்து சூப்பரா ஒரு அரோமா வந்து கொடுக்கும். நல்லா இது ப்ரௌனா வறுத்துட்டு அந்த தால் கூட சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிட்டு கார்னிஷிங்க்கு வேணா நீங்க கொத்தமல்லி தழை தூவிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வந்தாலும் சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, கீ ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.